வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செக்ஷன் பார்த்தீங்கன்னா QR decomposition மெத்தடில் ஆல்ரெடி இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம். இதில் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க, அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இப்போ பார்க்குறோம். இந்த ப்ராப்ளம் ரிப்பீட்டட் ப்ராப்ளமாக யூனிவர்சிட்டி கொஷனில் கொடுத்துருந்தாங்க, 3 டைம்ஸுமே கேட்டிருந்தாங்க. ஸோ டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்கலாம். Find QR decomposition for the matrix A which is equal to -4 2 2 3 -3 3 6 6 0. இந்த டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம டேட்டாஸ் எடுத்து எழுதுவோம். கிவன் டேட்டாஸ் லெட் த மேட்ரிக்ஸ் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு டேட்டாவை எடுத்து எழுதிக்கோங்க. இதில் நமக்கு ஃபஸ்ட்டு காலமை A1 எடுத்துக்கும், செகண்ட் காலமை A2ன்னு எடுத்துக்கும், தேர்ட் காலமை A3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ A1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா -4 3 6, A2ஓட வேல்யூ 2 -3 6, A3ஓட வேல்யூ 2 3 0. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் டேட்டாஸ் மட்டும் எடுத்து எழுதுனா போதும். ஸ்டெப் 2ல் நம்ம QR decomposition மெத்தடில் Qக்கு ரெலவெண்ட்டாக ஒரு மேட்ரிக்ஸும் ஆர்த்தோநார்மல் மேட்ரிக்ஸும் ஆர்க்கு ரெலவெண்ட்டாக அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸும் கன்வெர்ட் பண்ணும். இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸ்டெப் 2ல் மட்டும்தான் ஃபார்முலா எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ Q அண்ட் R மேட்ரிக்ஸ் எப்படி பார்க்குறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் இந்த மெத்தட் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸ்டெப் 2, ஃபைண்ட் ஆர்த்தோநார்மல் பேசிஸ் மேட்ரிக்ஸ் பை கிராம்-ஸ்மித் மெத்தட். ஸோ கிராம்-ஸ்மித் மெத்தட்னா என்ன, அதில் எப்படி எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, இன்னர் ப்ராடக்ட் பேஸ்டாக எப்படி கேல்குலேஷன் பார்க்குறது, நார்ம் டிஃபைன் பண்ணால் எப்படி பார்க்குறதுன்னு ப்ரீவியஸாக வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதை பாருங்கள். அப்படி பார்க்கல அப்படின்னாலும் நீங்கள் டைரெக்டாக இந்த ப்ராப்ளத்தில் எந்த ஸ்டெப்பில் நம்ம அதை அப்ளை பண்ணுறோங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா கூட ஈஸியாக முடிச்சிடலாம். மேட்ரிக்ஸில் டைரெக்டாகவே நம்ம யூஸ் பண்ணலாம். கேல்குலேஷனில் ரொம்ப ஈஸி தான். இப்போ பார்க்கலாம். ஆக்சுவலி இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா V1 வேல்யூ, V2 வேல்யூ, V3 வேல்யூ நம்ம பார்க்கணும். 3/3 மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம V1 V2 V3 டேட்டாஸ் மட்டும் பார்த்தா போதும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் V1 மீன்ஸ் A1 டைரெக்டாகவே அசம்ஷனாக தான் நம்ம எடுப்போம். ஸோ V1 which is equal to A1. இந்த ப்ராப்ளத்தில் A1 டேட்டா -4 3 6, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இதுக்கு ரெலவெண்ட்டாக நார்ம் வேல்யூவும் பார்த்துடலாம். ஸோ நார்ம் ஆஃப் V1 which is equal to square root of -4 square plus 3 square plus 6 square. That is square root of 16 plus 9 plus 36. 61 வருது. இதை ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 7.8ன்னு நான் எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் 2 டிஜிட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆனாலும் எடுத்துக்கலாம். 7.8ங்கிறது எக்ஸாக்டாக தான் எக்ஸிஸ்ட் ஆச்சு. ஸோ அதை மட்டும் எடுத்து எழுதிக்கும். இது V1 வேல்யூ. நார்ம் ஆஃப் V1 பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு V2 பார்க்கலாம். V2 பார்க்கணுன்னா நம்மளுடைய கிராம்-ஸ்மித் ஃபார்முலா A2 மைனஸ் V2 பார்க்கணுன்னா பேஸ்ட் ஆன் A2 ரெலவெண்ட்டாக தான் நம்ம மாற்றணும். A2 மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் V1, A2 டிவைடட் பை நார்ம் ஆஃப் V1 ஸ்கொயர் இன்ட்டு V1. A2க்கும் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண V1க்கும் நம்ம இன்னர் ப்ராடக்ட் பார்க்கணும். V1 வேல்யூ கன்வெர்ட் பண்ணதுனால V1 நார்முக்கும் V1க்கும் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி ஃபார்முலா எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு ரெலவெண்ட்டாக டேட்டாஸ் அப்லோட் பண்ணலாம். எடுத்து எழுதணும்னா 2 -3 6 மைனஸ் இங்கே என்ன எழுதியிருக்கலாம், B1 A2 அண்ட் ஸ்கொயர் நார்ம் ஆஃப் V1க்கு நம்ம வேல்யூ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் √61 பார்த்துருந்தோம். அதுக்கு நீங்கள் ஸ்கொயர் போடும்போது ஸ்கொயர் ரூட் போயிடும். ஸோ 61 இன்ட்டு V1. இந்த மாதிரி இன்னர் ப்ராடக்டில் இருந்தால் நம்ம டிரான்ஸ்போஸில் எழுதணும். ஸோ டிரான்ஸ்போஸில் எழுதணும்னா ரோவாக இருக்கிறத காலமாக இருக்கிறத ரோவாக மாற்றணும். நமக்கு இங்கே ஒரே ஒரு காலம் தான் இருக்குது. ஸோ அந்த காலத்தை ரோவாக மாற்றி எழுதிக்கும். அப்போ -4 3 6, இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 -3 6 டிவைடட் பை 61, இந்த வேல்யூ அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதை ஒரே ஆர்டராக மல்டிப்ளை பண்ணி எழுதுனீங்கன்னா -4 × 2 8 -8 3 × -3 -9 6 × 6 + 36 டிவைடட் பை 61 இன்ட்டு V1 டேட்டா. இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு வர்றது -19/61, தட் இஸ் 0.31. இந்த டேட்டாவெலாம் அப்படியே எழுதிக்கோங்க. இந்த 0.31 உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டு ஒரே ஆர்டராக மாற்றிட்டு வெளியில் சப்ராக்ஷன் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு வர்ற ஃபைனல் V2 ஆன்சர் 3.24 -3.93 4.14. 2 டிஜிட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லை சில சமயம் 3 டிஜிட்ஸ் எல்லாத்துலேயுமே நான் எடுத்துக்கிறேன்னா எல்லா கேல்குலேஷனுமே 3 டிஜிட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் தப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி கேல்குலேஷனில் B2ஓட வேல்யூ பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து நார்ம் ஆஃப் V2 வேல்யூ பார்த்துருங்க. டைரெக்டாகவே நார்ம் ஆஃப் V2னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேல்யூ ஸ்கொயர் ப்ளஸ் செகண்ட் வேல்யூ ஸ்கொயர் ப்ளஸ் தேர்ட் வேல்யூ ஸ்கொயர். இதுக்கெலாம் ஸ்கொயர் ரூட் பார்த்துட்டு ஸ்கொயர் ரூட் ஃபைனலாக எக்ஸிஸ்ட் ஆகிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 6.6. ஸோ நார்ம் ஆஃப் V2 வேல்யூ 6.6. ஸோ V2 அண்ட் நார்ம் ஆஃப் V2 பார்த்ததுக்கடுத்து V3 பார்க்கணும். V3 பார்க்கணுன்னா A3 மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் V1 பேஸ்டாக நம்ம ஒரு கால்குலேஷன், V2 பேஸ்டாக ஒரு கால்குலேஷன் பார்ப்போம். ஸோ A3 மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் V1 A3 டிவைடட் பை நார்ம் ஆஃப் V1 ஸ்கொயர் இன்ட்டு V1
மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் V2 A3 டிவைடட் பை நார்ம் ஆஃப் V2 ஸ்கொயர் இன்ட்டு V2. இது ஃபார்முலா மக்கப் பண்ண வேண்டாம். V3னா A3, அடுத்து V1 பேஸ் தான், V2 பேஸ் தான் எழுதுனா நமக்கு ஞாபகத்தில் வந்துடும். இப்போ அதுக்கு ரெலவெண்ட்டாக டேட்டாஸ் எல்லாம் எடுத்து எழுதுங்க. A3 டேட்டா கொஷினில் இருக்கும். மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் V1 ஃபஸ்ட் வேல்யூ, A3 இப்போ நம்ம நோட் பண்ண வேல்யூ டிவைடட் பை நார்ம் ஆஃப் V1 ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. அதுக்கு ஸ்கொயர் பார்க்குறப்ப 61 இன்ட்டு V1 டேட்டா எழுதிக்கும். மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் V2ங்கிறப்ப இப்போ பார்த்துருக்கிற கால்குலேஷன் இன்ட்டு A3 டிவைடட் பை நார்ம் ஆஃப் V2 வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 43.08. இதுக்கு நீங்கள் ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் போயிடும். ஸோ ரிமைனிங் வேல்யூ 43.08 இன்ட்டு V2ஓட வேல்யூ எடுத்துக்கும். இன்னர் ப்ராடக்ட்குள்ளே இருந்ததுன்னா நம்ம V1 V2க்கு டிரான்ஸ்போஸ் வேல்யூ எழுதுவோம். ஸோ டிரான்ஸ்போஸாக மாற்றினீங்கன்னா இங்கே இருக்கிற காலம் ரோவாக மாறிடும். அப்போ -4 3 6 செகண்ட் வேல்யூ அப்படியே இருக்கும். டிவைடட் பை 61 இன்ட்டு V1. இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.24 மைனஸ் 3.93 4.14ங்கிறது ரோவாக மாறிடும். ரிமைனிங் டேட்டாஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இங்கே V2 இங்கே எழுத ஸ்பேஸ் இல்லாதனால நான் V2 நோட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டேட்டாஸ் அப்படியே எழுதுனீங்கன்னா நீட்டாக இருக்கும். இந்த கேல்குலேஷன்லாம் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வர்ற ஆன்சர் பார்த்தீங்கன்னா 230 மைனஸ் இதை ஒர்க் அவுட் பண்ணால் 1 தான் வருது. அப்போ 1/61 இன்ட்டு V1 ப்ளஸ் இந்த டேட்டா ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா -5 வரும். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க. 5.31 டிவைடட் பை 43.08 இன்ட்டு V2 டேட்டாவை எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இந்த ஆர்டரையும் உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டு சிம்ப்ளிஃபை பண்ணலாம். சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா 230 மைனஸ் 0.02 இன்ட்டு இந்த டேர்ம் வந்துருக்கு. 0.01 வந்தாலே நமக்கு 0 தான். ஸோ இதை ஸ்கிப் பண்ணால் பண்ணுங்கள், இல்லைனா ஒர்க் அவுட் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் எக்ஸிஸ்ட் ஆகும், ரொம்ப மாறாது. இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா 0.12 இன்ட்டு V2. ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணால் நமக்கு வர்ற ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2.08 2.98 மைனஸ் 0.12 ப்ளஸ் 0.39 மைனஸ் 0.47 0.5. ஸோ V3 which is equal to 2.47 2.47 0.38. This is our required V3. இதுவரை நம்ம ப்ரீவியஸாக பார்த்த சேம் பேட்டர்னில் தான் இப்போ ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்த்துருக்கிற V3க்கும் நார்ம் வேல்யூ டிஃபைன் பண்ணணும். ஸோ நார்ம் ஆஃப் V3னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2.47 ஸ்கொயர் ப்ளஸ் 2.47 ஸ்கொயர் ப்ளஸ் 0.38 ஸ்கொயர். ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு வருது 3.5. இந்த இடத்துல தான் ஒரு ஸ்டூடெண்ட் டவுட் கேட்டிருந்தாங்க. கரெக்டு தான், உங்களுக்கு வர ஆன்சர் கரெக்டு தான். 3.5 தான் இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது. இந்த 3.5 பேஸ் தான் நம்ம இப்போ கியூங்கிற மேட்ரிக்ஸை நம்ம மாற்றணும். ஃபைண்ட் ஆர்த்தோநார்மல் வெக்டர்ஸ் நார்ம் ஆஃப் B ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் B, B இன்னர் ப்ராடக்ட்டில் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ தனித்தனியாக நம்ம பார்த்தது எல்லாமே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ நார்ம் ஆஃப் V1 ஈக்குவல் டு 7.8, நார்ம் ஆஃப் V2 ஈக்குவல் டு 6.6, நார்ம் ஆஃப் V3 ஈக்குவல் டு 3.5. Now B which is equal to V1 V2 V3. Bங்கிற மேட்ரிக்ஸில் ஃபர்ஸ்ட் வேல்யூ, செகண்ட் வேல்யூ, தேர்ட் வேல்யூவை நம்ம எடுத்ததெல்லாம் எழுதிக்கோங்க. இப்போ இதை அப்படியே மாற்றுங்க. ஃபைனலி Q மேட்ரிக்ஸ் நம்ம எழுதணும்னா V1 divided by norm of V1, V2 divided by norm of V2, V3 divided by norm of V3. ஸோ இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ Q மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னா V1 வேல்யூ டிவைடட் பை 7.8, V2 வேல்யூ டிவைடட் பை 6.6, V3 வேல்யூ டிவைடட் பை 3.5. இதை ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் மைனஸ் 0.51, 0.5, 0.71, 0.38, மைனஸ் 0.6, 0.71, 0.77, 0.63, 0.11. This is our Q matrix. இந்த மேட்ரிக்ஸ் தான் நமக்கு ஃபைனலாக வந்திருக்கிற ஸ்டெப் 2 ஆன்சர். இப்போ இதுக்கு ரெலவெண்ட்டாக ஆர் மேட்ரிக்ஸ் பார்க்கணும். ஸ்டெப் 3 ஃபைண்ட் ஆர் மேட்ரிக்ஸ். A which is equal to QRங்கிறது தான் நம்மளுடைய கண்டிஷன். இதில் ஆரோட வேல்யூ தேவைன்னா ரெண்டு பக்கமும் டிரான்ஸ்போஸ் எடுக்கிறோம். ஸோ Q டிரான்ஸ்போஸ் A equal to Q into Q டிரான்ஸ்போஸ்ங்கிறப்ப ஐடென்டிட்டியாக மாறிடும். ஸோ R which is equal to Q டிரான்ஸ்போஸ் A. Q டிரான்ஸ்போஸ் தட்ஸ் மீன்ஸ் Qவோட டிரான்ஸ்போஸ் வேல்யூ. ஆல்ரெடி நம்ம Q பார்த்தாச்சு. இதுக்கு டிரான்ஸ்போஸ் பார்க்கணுன்னா ஈஸி தான். ரோவை காலமாக மாற்றிட்டா முடிஞ்சது. அதுக்கேற்றபடி எழுதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் காலம்ங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் ரோவாக மாறிடும். மைனஸ் 0.51, 0.38, 0.77. செகண்ட் காலம், தேர்ட் காலமாக செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோவாக மாற்றிக்கோங்க. ஏங்கிறது கிவன் மேட்ரிக்ஸ். ஸோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம், இந்த ஆர்டரில் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே கொடுத்துருக்க ஆன்சர் கரெக்டு தான். அப்படி இல்லாமல் பாயிண்டில் டிஃபர் ஆகலாம். மேபி நான் மொபைல் கேல்குலேட்டரில் தான் செக் பண்ணேன். நீங்கள்
கால்குலேட்டரில் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா மோடு என்ன மோடோ அதுக்கேற்றபடி பாயிண்டில் வேணால் டிஃபர் ஆகுமே தவிர ஆன்சர் மாறாது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக நமக்கு வர ஆர் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 7.76, 2.46, 0.12, -0.02, 6.58, -0.8, -0.05, -0.05, 3.55. That is approximate to 7.8. இது 2.5, இது 0.12 இருக்கட்டும். 0.0ங்கிறப்ப 0ன்னு எடுத்துக்கலாம். இந்த வேல்யூ 6.6, இந்த வேல்யூ -0.8, இதுவும் 0.0ங்கிறப்ப 0ன்னு எடுத்துக்கோங்க. 0.0ங்கிறப்ப 0, 3.55ங்கிறத 3.6ன்னு எடுத்துக்கலாம். இந்த மேட்ரிக்ஸ் ஃபைனலாக வந்திருக்கிறது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆனதுனால இந்த ப்ராப்ளத்தை இதோட முடிச்சுக்கலாம். which is our upper triangular matrix. This is our required R matrix also. Step 4ல எடுத்து எழுதுங்க. Conclusion A equal to QR. -0.51, 0.5, 0.71, 0.38, -0.6, 0.71, 0.77, 0.63, 0.11 into R. இதுதான் நம்மளுடைய final decomposition matrix in given A matrix. This is our final answer. இப்போ வந்திருக்க ஆன்சர் ரைட்டு தான் நான் செக் பண்ணி பாருங்கள். நமக்கு ஆல்ரெடி தெரியும் செக்கிங் ப்ரொசீஜர். ஸோ A equal to QRன்னு எழுதுவோம். ஸோ ஏவோட டேட்டா எழுதிக்கோங்க, QR டேட்டா எழுதி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஆர்டரில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு வர்ற ஆன்சர் which is relevant to 422, 3 - 3, 3, 660. இதுதான் நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சராக இருந்தது. போத் ஆர் ஆல் சேம்ங்கிறப்ப நம்ம கன்வெர்ட் பண்ண Q and R கரெக்டு தான், நம்ம கன்க்ளூஷனுக்கு வரலாம். இந்த வீடியோ ஏன் போஸ்ட் பண்ணணும்னா, இதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணும்போது நாம் வேல்யூ டிஃபைன் பண்ணப்போ பாயிண்டில் நமக்கு கேல்குலேஷன் தப்பாக வருதுன்னு ஒரு ஸ்டூடெண்ட் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. கரெக்டு தான், அது பாயிண்டில் டிஃபர் ஆனாலும் நமக்கு ஆன்சர் மாறலை. நமக்கு A equal to QRங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இருந்தாலும் எந்த இடத்துல எவ்வளோ மாறுதுங்கிறது ரொம்ப முக்கியம். பாயிண்ட் ரொம்ப மாறுச்சுன்னா ப்ராப்ளம் தப்பாக தான் போகும். எனிவே தேங்க்யூ ஸ்டூடெண்ட். ஐ திங்க் பிரியங்காங்கிற நேமில் தான் ஒருத்தவங்க அனுப்பியிருந்தாங்க. நீங்கள் எல்லோரும் ஒர்க் அவுட் பண்ணி செக் பண்ணியிருக்கீங்கிறப்ப ரொம்ப சந்தோஷம். வீடியோஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறாங்க, அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறப்ப வீடியோஸ் போடணுங்கிற எண்ணம் வருது. ஸோ டெய்லி நீங்கள் ஒரு தடவையாவது ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு எழுதுங்க. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கணிதப்பழைக்கு எனி டைம் நீங்கள் மெயில் அனுப்புங்க. உங்களுக்கான பதில் சீக்கிரத்தில் கிடைக்கும். ஏதாவது தப்பு இருந்தாலும் தப்பு விழாது. நாங்கள் 2 or 3 times செக் பண்ணிவிட்டு தான் இங்கே போஸ்ட் பண்ணுறோம். அதுக்கு மேலே இந்த கேல்குலேஷனில் மோடில் மாறலாம். அப்படி மாறுச்சுன்னா ரீசெக் பண்ணிவிட்டு அதுக்கான வீடியோஸ் போஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதே மாதிரி எல்லா ப்ராப்ளமும் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கணிதப்பழைக்கு மெயில் அனுப்புங்க. இன்னும் எக்ஸாமுக்கு 20 நாள் இருக்குது. இந்த 20 நாளும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த பேப்பரை ஈஸியாக கிளியர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோஸில் 4 and 5 யூனிட்ஸ்க்கான டாபிக்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.